ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலியோ அப்படின்ற ஒரு பிளேயர் 2009ல் இக்காரு நக்கமுராவை 12 மூல தோக்கடிச்ச ஒரு பிரில்லியண்டான கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த ஜூலியோன்ற பிளேயர் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, இக்காரு வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக வீடியோக்குள்ள போகலாம். இதில் ஒயிட் கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ C5 நைட் F3. ஸோ சிசிலியன் டிஃபென்ஸ். இப்போ நைட் F6 சிசிலியன் டிஃபென்ஸ்லேயே இது வந்து நிம்சோவிச் வேரியேஷன். இதுல E5 ப்ளே பண்றாரு. சோ E5 மூலமா இது வந்து நிம்சோவிச்லயே வந்து அட்வான்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நைட் T5 நைட் C3. இந்த இடத்துல இக்காரு E6 புஷ் பண்றாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட் X D5 E X D5. இப்போ D4 புஷ் பண்றாரு. சோ சென்டர் பானை புஷ் பண்றாரு. இப்போ நைட் C6 ப்ளே பண்றாரு. சோ நைட் C6 ப்ளே பண்ணி இந்த சென்டர் பானுக்கு பிரஷர் தராரு. இப்போ D takes C5 பிஷப் takes C5. சோ இப்போ ஒயிட் உடைய பான் வந்து இங்க டைவர்ட் ஆயிடுச்சு. பட் எனிவே பிளாக்குக்கும் பாத்தீங்கன்னா இங்க சென்டர்ல வந்து டபுள் பான் இருக்கு. இப்போ குயின் takes D5 ப்ளே பண்றாரு. இந்த D5 பானையும் கிராப் பண்ணிக்கிறாரு ஒயிட். இப்போ D6 புஷ் பண்றாரு இக்காரு. சோ இக்காரு பாத்தீங்கன்னா D6 புஷ் பண்ணி இந்த பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்றாரு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பிஷப் C4 ப்ளே பண்றாரு. இப்போ பிஷப் C4 மூலமா இந்த F7 ஸ்கொயர்ல வந்து ஒரு ஹெவியான த்ரெட் தராரு. இதை நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய கேள்வி. இங்க ஆக்சுவலா நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னா பிஷப்பை வச்சு தான் டிஃபெண்ட் பண்ணணும். பிஷப் வச்சு டிஃபெண்ட் பண்ணணும்னே இப்போ குயின் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால குயின் வந்து D3 வருவாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பிஷப்பு, குயின் டெக்ஸ் பிஷப்பு, குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக் வந்து துருன்னு சொல்லிட்டு இந்த பானை கேப்சர் பண்ணிடக்கூடாது. இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ இது நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய தவறு அப்படின்றதுனால சுட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நார்மலாக கேம் எப்படி கண்டினியூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா குயின் B6 ப்ளே பண்ணுவார் பிளாக். ஸோ குயின் B6க்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு டயகனலில் பார்த்தீங்கன்னா இந்த F2 ஸ்கொயரை வந்து பிளாக் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒயிட் வந்து இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் X E5 நைட் X நைட்டு பான் X நைட்டு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிராயிஷான பொசிஷன் தான். இந்த இடத்துல வந்து குயின் A4 செக் வரலாம். ஸோ குயின் A4 செக் வந்தாலுமே நம்ம குயின் C6 வச்சு பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல குயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து 2 ஐசோலேட்டட் பான் இருக்கு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து இது பிளேயபிள் தான். ஸோ இதுல இருந்து கேமை வந்து ரொம்பவே சுலபமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பீசஸ்லாம் கிடையாது, ரூக் பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ ரூக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிளாக்கும் வந்து தாராளமாக கேசலும் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லைனா அவருடைய கிங்கை வந்து ஆக்டிவாகவே கேம்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். பட் ஆக்சுவல் கேம்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு ஹிக்காரு. ஸோ குயினை வச்சு என்ன பண்ணுறாருன்னா E7 ப்ளே பண்ணுறாரு. இந்த F7 ஸ்கொயரை வந்து கவர் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் G5 ப்ளே பண்ணுறாரு ஒயிட்டு. ஸோ ஜூலியோ வந்து பிஷப் G5 ப்ளே பண்ணி டேரெக்டாக குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ இக்காரு வந்து F1 புஷ் பண்ணி இதை வந்து பிளாக் பண்ணுறாரு அவருடைய குயினுக்கு இருக்கிற அட்டாக்கை. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆஃப் த கேம்னே சொல்லலாம். ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. குயின் சைட் கேசல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்டான மூவ். ஸோ குயின் சைட் கேசல் எதுக்காக ஒரு பிரில்லியண்டான மூவ் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கும் இந்த குயினும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அலைனாக இருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஜூலியோ வந்து அவருடைய இந்த பிஷப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை பிளாக்கால் அக்செப்டே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பிஷப் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ண என்ன ஆகும்னு காட்டுறேன். இப்போ பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக E takes D6 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ E takes D6 மூலிமா குயின் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ குயினுக்கு பார்த்தீங்கன்னா குயின் வந்து D8 D7 அப்படி இல்லைனா குயின் வந்து இந்த F8 ஸ்கொயருக்கு போகலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ குயின் வந்து ஒரு ஸ்கொயர்லேயே போனால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குயின் வந்து D8 போனார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குயின் F7 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் குயின் D8 ப்ளே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு குயின் D7 ப்ளே பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரூக்கை கொண்டு வந்து கிங்குக்கு வந்து ஒரு சூப்பரான செக் தரலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய கிங்கை தூக்கிட்டு D8 அப்படி இல்லைனா கிங்கை வந்து F8ல போடணும். உங்களால் கிங்கை F7க்கு கூட கொண்டு வர முடியாது. இங்கே வந்து சூப்பரான ஒரு டயகனலில் வந்து ஒயிட்டோடைய பிஷப்பும் குயினும் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இப்போ கிங் வந்து D8 வராதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து குயின் டெக்ஸ் G5 செக் தரலாம். குயின் டெக்ஸ் G5 அப்புறமா இப்போ கிங்கால பாருங்கள் இங்கே எங்கேயுமே போக முடியாது. இங்கே பான்ஸ் வந்து சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் உங்களுடைய நைட்டை வச்சு கவர் பண்ணாலுமே நம்ம ரூக் டெக்ஸ் E7 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரூக் டெக்ஸ் E7 மூலமா இப்போ குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. இந்த ரூக்கை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ பிளாக் உடைய கிங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக் வரும் குயின் மூலிமா. ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால தாங்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால கிங்கை தூக்கிட்டு உங்களால் D8ம் போக முடியாது. சப்போஸ் கிங்கை தூக்கிட்டு நீங்கள் F8 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக ரூக் E7 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல செக்மேட்டும் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம் F8 ஸ்கொயரில். இதை நீங்கள் தடுக்கணும்னா குயின் F5 ப்ளே பண்ணி இந்த செக்மேட்டை நீங்கள் தடுக்கலாம். பட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூக் F7 ப்ளே பண்ணி குயினை வந்து வின் பண்ணிடலாம். இப்போ கிங் வந்து E8 போனதுக்கப்புறமா நம்ம இந்த குயினை வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ குயினை கிராப் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல சிம்பிளாக குயின் F7 செக் வரும். இப்போ திருப்பி நீங்கள் D8 போனதுக்கப்புறமா இதுலேருந்து மேட் இன் 5. ஸோ ரொம்பவே சுலபமாக இந்த இடத்துல பிளாக்கை நம்ம வந்து செக்மேட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால் கிங்கை தூக்கிட்டு இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குயின் D7லேருந்து தான் இந்த வேரியேஷன் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால் குயினை வந்து D7லையும் போட முடியாது. ஸோ கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குயின் F8. ஸோ நீங்கள் குயின் F8 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம D7 புஷ் பண்ணிக்கலாம். ஸோ D7 மூலிமா இப்போ கிங்குக்கு ஒரு செக் வருது. நெக்ஸ்ட் இந்த பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த பானை நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயின் டெக்ஸ் D7 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணிக்கலாம். அதனால் இந்த பானை உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. கிங்கை தான் நீங்கள் தூக்கிட்டு ஓடி போய் ஆகணும். சப்போஸ் நீங்கள் கிங்கை வந்து D8ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நைட் எக்ஸ் G5 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் எக்ஸ் G5 மூலிமா பாருங்கள் எவ்வளோ பெரிய த்ரெட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த நைட் வந்து F7 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இந்த F7 ஸ்கொயர் வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த ரூக்குக்கெலாம் அட்டாக் வரும். இந்த F7 ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒயிட்டோடைய பீசஸ் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒயிட்டோடைய ரூக்கும் குயினும் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் சூப்பராக ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட்டோடைய இன்னொரு ரூக்கும் வந்து கேமுக்குள்ளே வரப்போகிறாரு. ஸோ இந்த ஒரு த்ரெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் கண்டிப்பாக தாங்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால் உங்களால் வந்து கிங்கை D8க்கு போட முடியாது. சப்போஸ் கிங்கை வந்து நீங்கள் E7ல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேரியேஷன் இருக்குது. நம்ம பான்டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணி நைட்டாக ப்ரமோட் பண்ணி ஒரு சூப்பரான செக் தரும். இந்த இடத்துல இந்த நைட்டை நீங்கள் 2 விதமாக கேப்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரூக்கை வச்சு கேப்சர் பண்ணிங்கன்னா குயின் E6 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. அப்படி இல்லையா நீங்கள் குயினை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணிங்கன்னா குயின் F7 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. கிங்கால் இங்கே எங்கேயுமே வர முடியாது. இந்த ஃபைலை ஃபுல்லாக ரூக் வந்து சூப்பராக கவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கிங்கை தூக்கி நீங்கள் E8ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் D7 பார்த்தீங்கன்னா செக்மேட்டு. அப்படி இல்லையா உங்களுடைய கிங்கை தூக்கி F6ல போட்டிங்கன்னா குயின் டெக்ஸ் G5 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே பிளாக் வந்து செக்மேட் ஆகிடுவார். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால் குயினை தூக்கிட்டு போயிட்டு F8 ஸ்கொயரில் போட முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பான்டெக்ஸ் பிஷப் வந்து பிளாக்கால் ப்ளேயே பண்ண முடியாது. அண்ட் இந்த ஒரு லாங் சைட் கேசலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ். இந்த இடத்துல இக்கார் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் வந்து D-Tex E5 ப்ளே பண்ணுறாரு. D-Tex E5 மூலிமா இப்போ ரூக் H-E1 ப்ளே பண்ணுறாரு ஒயிட்டு. ஸோ ஜூலியோ ரூக் H-E1 ப்ளே பண்ணதுக்கப்புறமா 12வது மூலியை இந்த மூலை இக்கார் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து நைட் எக்ஸ் E5 வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து இந்த பிஷப்பை கொண்டு வந்து குயினை சேஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குயின் டெக்ஸ் E6 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் குயினுக்கு அப்புறமா பிஷப் டெக்ஸ் குயின். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீஸை வின் பண்ணிடலாம். அப்படி இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நைட் எக்ஸ் E5 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ உங்களால் பான்டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. உங்களுடைய குயின் போயிடும். இந்த பிஷப் வந்து குயினை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் வந்து நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பானை வச்சு ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. உங்களுடைய குயின் போயிடும். இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குயினை வந்து பின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏகப்பட்ட ப்ரெஷர் கண்டிப்பாக இதிலிருந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கால் தாங்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ரூக் H-E1க்கு அப்புறமாவே பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ குயின் சைட் கேஸ்லிங் மூலிமா ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான கேமை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.